ஈரானினுடைய மத குரு உச்சபட்ச தலைவர் அவர்களை இஸ்ரேலும் யுஎஸ்ஏவும் படுகொலை செய்திருக்காங்க. அவரை மட்டும் இல்ல, அவருடைய குடும்பத்தினரை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 48 பேர் ஒரே இடத்துல படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவருக்கு இறந்ததுக்கு அந்த நாட்டு மக்கள் தெருவில் இறங்கி செலிப்ரேட் பண்றாங்க, ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க, வேட்டு போடுறாங்க, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அயத்துல்லா அலி ஹொமேனி அவர்கள் இறந்ததுக்கு நம் நாட்டில் போராட்டம் பண்றாங்க. ஈரானுக்கு ஆதரவு கொடுக்கணும், இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவை நம்ம அமட்டணும், அதாவது எதிர்த்து பேசணும், அவங்களுக்கு நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க நடந்திருக்கும் விஷயம் இங்க நிறைய பேருக்கு தெரியல, புரிதல் இல்லாம அவர் பெண்கள் சொல்றாங்க 47 வருஷங்களுக்கு பிறகு எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த பெண்கள் நேத்தெல்லாம் பார்த்தோம், 2 நாளா பார்த்தோம்னா இந்தியாவை பார்த்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவங்க நம்மள சொல்றாங்க, நீங்களாம் நரகத்துக்கு போயிருந்தீங்க, இங்க இருக்கும் இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் வந்தே மாதரம். நார்தன் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் நடந்துகிட்டு இருக்கு. இதுல பார்த்தோம்னா ஈரானினுடைய மத குரு உச்சபட்ச தலைவர் அவர்களை இஸ்ரேலும் யுஎஸ்ஏவும் படுகொலை செய்திருக்காங்க. அவரை மட்டும் இல்ல, அவருடைய குடும்பத்தினரை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 48 பேர் ஒரே இடத்துல படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவருக்கு இறந்ததுக்கு அந்த நாட்டு மக்கள் தெருவில் இறங்கி செலிப்ரேட் பண்றாங்க, ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க, வேட்டு போடுறாங்க, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நம்மளாம் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், அது நிறைய இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி ஈரான் மக்கள் வேற வேற நாட்டுக்கு போய் வாழ்றாங்க இல்லையா, அவங்களுமே செலிப்ரேட் பண்றாங்க. 47 வருஷங்களுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சேம் டைம் நம்முடைய இந்தியா, பாகிஸ்தான்ல அயத்துல்லா அலி ஹொமேனி அவர்கள் இறந்ததுக்கு நம் நாட்டுல போராட்டம் பண்றாங்க. ஈரானுக்கு ஆதரவு கொடுக்கணும், இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவை நம்ம அமட்டணும், அதாவது எதிர்த்து பேசணும், அவங்களுக்கு நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க நடந்திருக்கும் விஷயம் இங்க நிறைய பேருக்கு தெரியல, புரிதல் இல்லாம அவர் ஒரு மத தலைவர், அவரை வேற இஸ்ரேலும் யுஎஸ்ஏவும் இல்லாம செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மட்டுமே இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கு இருக்கும் ஈரான் கிட்டத்தட்ட ஒரு 47 வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி இல்லை. அது கஜார் டைனஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெர்ஷியன் கல்ச்சர். இன்னைக்குதான் அது ஈரானாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு பெர்ஷிய நாடு, பெர்ஷியன் கல்ச்சர் கொண்ட நாடு. ராஜா முஷாஃபரோதீன் ஷா அவர் தான் கஜார் டைனஸ்டிக்னுடைய ஷா. அவருடைய வழிகாட்டுதல், அந்த ராஜாவினுடைய ஒரு பெரும் முயற்சியால தான் அந்த கல்ச்சர் நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த வம்சாவளியில வந்தவர் தான் ஷா முகமது ரெசா பெஹ்லாவி. அவருடைய காலத்துல தான் பெர்ஷியன் கல்ச்சர் மிகவும் விரிவடைந்திருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கும் பெண்கள் கோ எஜுகேஷன்ல படிச்சிருக்காங்க, டிரைவிங் பழகிருக்காங்க, ஸ்விம்மிங், ஸ்போர்ட்ஸ்ல திறமையானவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆண்கள் அணு ஆராய்ச்சியில் மட்டுமில்லாம மெடிக்கல் அண்ட் ரிசர்ச் அண்ட் சயின்ஸ்ல நல்ல டெவலப்டா இருந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற அமெரிக்காவும் ஈரான் இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த காலத்துல கிட்டத்தட்ட நான் சொல்றது 1967 1970 வரைக்கும் நடந்த காலகட்டத்துல ரசா பெஹ்லாவி அவர்கள் அந்த நாட்டவே ஒரு மாடர்னைஸா கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு அமெரிக்கா கூட சேர்ந்து நிறைய திட்டங்கள், அதாவது ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க, அது மாதிரி கொண்டு வராரு. அவர் வரும்போதுதான் அங்க நம் நாட்டுல இருக்கும் நாலந்தா யூனிவர்சிட்டி மாதிரி அங்க ஆரிய மஹல் யூனிவர்சிட்டியை ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் டெக்னாலஜி, நாசா மாதிரி ஸ்பேஸ் டெக்னாலஜி வரணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. நியூக்ளியர் ரிசர்ச் ஆஃப் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. வெளிநாட்டுல போய் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாரு. குறிப்பா அமெரிக்காவில் போய் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. பெண்கள் எல்லா துறையிலையும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பெண்களுக்கு உண்டான கல்வியில ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஐஐடி மாதிரி பெஹலவி இன்ஸ்டியூட் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. வெளிநாட்டுல போய் பிள்ளைங்க படிச்சுட்டு வந்தாங்கன்னா நம்மளுடைய நாடு நல்ல முறையில முன்னேற்றலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்துலதான் இஸ்லாமிக் அங்க உள்ள நுழையுது. ஒரு 4000 பேர் வேலைக்கு வர்றாங்க. வந்த இடத்துல அவங்க இஸ்லாத்தை பரப்புறாங்க. அங்க இருக்கும் ஷா, அதுக்கு முன்னாடி இருந்த ஷா அவர்கள் எல்லாருமே இஸ்லாத்தை ஏத்திருக்காங்க. அது ஷியா அப்படிங்கிற ஒரு வகையான இஸ்லாமிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ற கம்யூனிட்டி அதிகமாக அங்க பரவல ஆகிக்கிட்டே வந்திருக்கு. இந்த சமயத்துலதான் அயத்துல்லா அலி ஹொமேனி அவர்கள்
அந்த நாட்டின் மத குருவாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கு வந்து அதிகமான அதிகாரங்களை வந்து அந்த கவர்மெண்ட் கொடுக்குது. இவர் என்ன பண்றாரா, தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வந்து அளவுக்கு மீறி பயன்படுத்தி மக்கள்கிட்ட வந்து போய் பிரச்சாரம் செய்றார். அதாவது வந்து ரஜா பெஹலாவி அவர்கள் ஒரு சிஐஏ ஏஜென்ட், அமெரிக்காவின் கைக்கூலி, இங்க இருக்கும் பெர்ஷியன் கல்ச்சரை வந்து இவரை அழிக்க போறாரு, நம்ம நாட்டை வந்து இவர் யூரோப் கண்ட்ரியாக மாத்த போறாரு அப்படிங்கிறாரு. இதுக்கு முன்னாடி பெண்களுமே பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ட் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க, ஜென்ஸ் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ரோட்ல கூட கையெல்லாம் பிடிச்சிட்டு நடந்துட்டு போயிருக்காங்க. இது எல்லாமே வந்து இருந்திருக்கு. ஆனா இவர் அலி ஹொமேனி வந்து ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி அவங்களுடைய எமோஷன்ஸை வந்து தூண்டி விட்டுருக்காரு. அதனால வந்து அந்த மக்கள் வந்து அந்த ஒரு சமயத்துல உண்மையிலேயே வந்து ரெஜா பெஹலாவி அவர்கள் ஒரு சிஐஏ ஏஜென்ட்டோ அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போராட்டம் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, ரெஜா பெஹலாவி அவர்கள் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை கூப்பிட்டுட்டு தெஹ்ரானை விட்டு வெளியேறி அமெரிக்காவுல போய் தஞ்சம் அடைகிற அளவுக்கு வந்திருக்கு. அந்த சமயத்துல பிரச்சனைகள் வந்து அதிகமாக போகுது. தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ரெஜா பெஹலாவி அவர்கள் குடும்பத்தோட அமெரிக்காவுக்கு தப்பி போயிடுறாங்க. அமெரிக்கா வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கு. அதற்கு பிறகு அலி ஹொமேனி அவர்கள் அந்த நாட்டினுடைய உச்சபட்ச தலைவராக வர்றாரு. வந்தது மட்டுமில்லாம அவர் சொல்றதை கேட்கிற மாதிரி பல குழுவுகளை வந்து உருவாக்குறாங்க. அது வந்து இவர் சொல்றதை மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. மாரல் போலீஸ் கொண்டு வந்துடுறாரு. மாரல் போலீஸினுடைய வேலை வந்து அங்க இருக்கும் ஆண்களுடைய ட்ரெஸ் கோட் எப்படி, இஸ்லாத்தை வந்து எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறதுக்காகவேவும். அதே சமயத்துல அங்க இருக்கும் அமெரிக்காவின் தூதரகத்துல இருந்த 50 தூதரக அதிகாரிகளை அரெஸ்ட் பண்றாங்க. அங்க ஸ்பேஸ் டெக்னாலஜி உருவாக்குறதுக்காக போன ரிசர்ச் சென்டர்ல இருந்து அமெரிக்காவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகளையுமே வந்து அலி ஹொமேனியுடைய காவல்துறை வந்து கைது செய்யுது. இது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கடுப்பாயிருது. நம்ம ஒண்ணு நினைச்சோம், இங்க வந்து அலி ஹொமேனி அவர்கள் இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயத்துல இருந்து 1970ல இருந்துதான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமே வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது. அமெரிக்கா வந்து ஈரான் மேல அந்த சமயத்துல சாங்ஷன் போடுறாங்க. அமெரிக்கா வந்து நம்மளை அழிக்க வந்த ஒரு சைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம த ரிபப்ளிக் ஆஃப் இஸ்லாமிக் ஈரான் அப்படிங்கிறத அவர் வந்து டிக்ளேர் பண்ணிடுறாரு. டிக்ளேர் பண்ண உடனேவும் அங்க வந்து ஷரியா லா வந்து பாஸ் பண்ணிடுறாரு. கம்பல்சரி வந்து லேடிஸ் யாருமே வந்து டைட் ட்ரெஸ் போடக்கூடாது, ஃபுல் ஹிஜாப் போடணும், தலைமுடி வெளியே தெரியக்கூடாது, மேக்கப் போடக்கூடாது. அவங்க எங்க போனாலுமே வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனி பஸ், தனி பார்க், தனி ஹோட்டல், அது மாதிரி நிறைய வித்தியாசங்களை வந்து அவங்களால வந்து இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை, இது வந்து புதுசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றாரு. அதே மாதிரி ஷரியாலா படிதான் அங்க கொடுக்கப்படும் தண்டனைகளுமே வந்து மிகவும் கடுமையாகத்தான் இருந்திருக்கு. இவங்கெல்லாம் இந்த மக்கள் எல்லாம் ஷரியாலாவை ஃபாலோ பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக இவர் ஒரு தனி டீம் மாரல் போலீஸ் ஒண்ணு இருக்கு. அந்த கவர்மெண்ட் ஒரு போலீஸ் வச்சிருப்பாங்க. மாரல் போலீஸும் அது போக எங்க பார்த்தாலும் சிசிடிவி கேமரா வச்சு அந்த சிசிடிவி கேமராவில் வந்து மக்கள் எப்படி வந்து நடந்துக்கிறாங்கிறத ஃபாலோ பண்றதுக்காகவே ஒரு டீம் தெருவுக்கு தெருவுக்கு வச்சிருந்திருக்காங்க. அப்ப இவங்களால வந்து ஒரு ஃப்ரீயாவே வந்து நடமாட முடியாத சூழ்நிலையை அங்க இருக்கும் ஷரியா மூலமாக இவர் கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க வந்து எண்ணெய் கிணறுகள் அதிகம் இருக்கும். அதில் வர்ற வருமானத்துல இவர் வந்து அந்த நாட்டை வந்து முன்னேற்றத்துக்கு பதிலாக அதிகமான இந்த ஹெசபுல்லா, ஐஆர்ஜிசி மாதிரி நிறைய தீவிரவாத அமைப்புகளை வந்து உருவாக்கியிருக்காரு. 1 2 இல்ல 100க்கும் மேற்பட்ட குழுக்கள். இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு அந்த நாட்டினுடைய வருமானத்தை ஃபுல்லாவே செலவு பண்ணியிருக்காரு. மற்ற நாடுகள்ல போய் இஸ்லாத்தை பரப்புறதுக்கு பணம் கொடுத்திருக்காரு, மதரசாக்கள் கட்ட பணம் கொடுத்திருக்காரு. இவருடைய பணம் வந்து வேஸ்டாவே தான் செலவு பண்ணியிருக்காரு. இதை வந்து அந்த நாட்டு மக்கள் ஓப்பனாவே சொல்றாங்க, எங்க நாட்டினுடைய வளத்தை எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அங்க முக்கியமாக பார்த்தோம்னா ஷரியா லா மட்டும்தான் இருக்கு. ஷரியா லாவை வந்து அந்த மக்கள் ஃபாலோ பண்றதுனால கோபப்பட்டு இப்படி தெருவுல இறங்கி போராடுறாங்களான்னு கேட்டா அது மட்டுமே இல்லை. அங்க வந்து பார்த்தோம்னா ஜென்ஸுகளுக்குமே வந்து உடை கட்டுப்பாடு இருக்கு. எப்படி பெண்களுக்கு வந்து லூஸ் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி ஜென்ஸுக்குமே வந்து உடை கட்டுப்பாடுகள் இருக்கு. எஜுகேஷன் சிஸ்டம்னு சொல்லி பார்த்தோம்னா லோயர்ல இருந்து ஹையர் வரைக்குமே வந்து இஸ்லாமிக் ரூல்ஸ் படி தான் இருக்கு. கம்பல்சரி ஃபண்டமெண்டலிஸ்ட் அண்ட் ரிலீஜியஸ் ஸ்டடீஸ் மட்டும்தான் படிக்கணும். இதனால வந்து உலகிலேயே அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் டிராப் அவுட் ஆனது ஈரான்ல தான். இன்னைக்குமே வந்து அதிகமான எஜுகேஷன்ல வந்து டிராப் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் ஈரான்ல தான் அதிகமாக இருக்கிறாங்க. இதனால பார்த்தோம்னா அந்த நாட்டினுடைய கல்வி தரம் வந்து ரொம்பவும் குறைவா தான் இருக்கு. மருத்துவத்துக்கு அந்த மக்கள் அமெரிக்காவையும் இந்தியாவையும் தான் நாடி இருக்கிற சூழ்நிலை மாதிரி அவர் கொண்டு வந்துடுறாரு. இது வந்து அந்த மக்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இது ஒரு லெவலுக்கு என்ன ஆயிடுதுன்னா, பெண்கள் வந்து இப்ப கார்ல தானே போறோம், நம்ம எதுக்கு வந்து ஹிஜாப் போட்டுட்டு போகணும்னு போற பெண்கள் எல்லாமே வந்து தேடி கண்டுபிடிச்சு
உயிரோட கொண்டிருக்காங்க, நடு ரோட்ல கல்லால் அடிச்சு கொண்டிருக்காங்க, கிரேன்ல ஏற்றி கொண்டிருக்காங்க, மூஞ்சில ஆசிட்ஸ் எல்லாம் ஊத்துறாங்க. இப்ப அது எல்லாமே இப்ப வருது. அந்த பெண்களை எல்லாத்தையுமே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. மே 19 2024 மாஷா அமீனி அப்படிங்கிற பெண் வந்து ரோட்ல வரும்போது ஹிஜாபை சரியா போடலன்னு சொல்லிட்டு மாரல் போலீஸால கைது செய்யப்படுறாங்க. அப்படி கைது செய்யப்பட்ட பெண் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் போலீஸ்ல அடி வாங்கி டார்ச்சர் அனுபவிச்சு உயிரை இழந்துடுறாங்க. இந்த பெண்ணினுடைய இழப்பு அந்த மக்களை வந்து அதிகமாக கொதிப்படைய செய்யுது. அது மட்டும் இல்லாம அந்த நிறைய பெண் இதுக்கு முன்னாடியுமே வந்து மாரல் போலீஸால கைது செய்யப்பட்ட பெண்கள் இப்படித்தான் கொலை செஞ்சிருக்காங்க. இந்த முறை வந்து அதிகமாக டார்ச்சர் செஞ்சு அந்த பெண் கொலை செய்யப்படவும் அந்த மக்கள் தெருவுல இறங்கி போராடுறாங்க. அதாவது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கோபம் எல்லாமே வந்து ஒரு சேர வெளியே வருது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அத்தனை பேருமே வந்து தெருவுல இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக ஹிஜாப் எல்லாம் கழட்டி போட்டுட்டு ஷார்ட் ட்ரெஸ் உடுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஹேர்களை அவங்களே கட் பண்ணிக்கிறாங்க. ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னா அங்க வந்து கிளரிக்கல் ரிலீஜன் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா, கம்பல்சரி அவங்க வந்து தலையில வந்து டர்பன் கட்டணும். அதை வந்து அந்த ஆண்கள் அவங்கள அறியாமலே ஓடி போய் அவங்க தலையில இருந்து தட்டி விட்டு அவங்கள அவமானப்படுத்துறது, தெருவுல இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்றது, ஸ்கூல்களுக்கு போகாம அவாய்ட் பண்றது, இப்படி நிறைய சூழ்நிலைகளை வந்து அந்த மக்கள் உருவாக்குறாங்க. உலகத்திலே வந்து அதிகமான மஜிதுகள் இருக்கக்கூடிய நாடுகள்ல ஈரானும் ஒண்ணு. கிட்டத்தட்ட 75,000 தொழுகை பள்ளிவாசல்கள் இருக்குது. அதுல 50,000 பள்ளிவாசல்கள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கும் யாருமே, இளைஞர்கள் யாருமே தொழுக போறது இல்லை. அதுக்கு காரணம் வந்து ஈரானியர்கள் 85% ஏத்தியஸ்டா இருக்கிறாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. மிச்ச 15% பேரு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. 50,000 பள்ளிவாசல்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 25,000 பள்ளிவாசல்களுக்கு போய் தொழுக ஆள் இல்லை, சும்மா கிடக்க. அந்த 25,000 பள்ளிவாசல்கள்ல வேலை பார்க்கும் மௌலானாக்களுக்கு நம்ம வெட்டியாக சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு அந்த நாட்டு பாராளுமன்றத்துல அந்த நாட்டு மினிஸ்டர் ஓப்பனா சொல்றாரு. இது அந்த நாட்டு மீடியா எல்லாமே வந்து காமிச்சுறாங்க. ஆமா, 25,000 பள்ளிவாசல் வேலை பார்க்கறவங்களுக்கு நம்ம சேலரி சும்மா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஏன்னா இவங்க போய் தொழுக போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதர்சா கல்வி அவங்க எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனா அவங்க இப்பதான் வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க, நம்முடைய கல்ச்சர் வந்து பெர்சியன் கல்ச்சர் அப்படின்ட்டு. இவர் வந்து ஒரு ஷியா முஸ்லிம் தலைவர். இவர் வந்து சுற்றி இருக்கும் சன்னி முஸ்லிம்கள், அந்த நாட்டுல இருந்து சன்னி முஸ்லிம்கள் வந்து பல லட்சம் பேரை வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எசீதி மக்களினுடைய வழிபாடு சூரிய வழிபாடு அண்டு நெருப்பின் வழிபாடு தான் இன்னைக்கும் அந்த மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த மக்களினுடைய வழிபாட்டு முறைகளுமே வந்து தடுக்கப்படுது. அதை இவங்க சொல்றாங்க, நிறைய பேர் ஈரான்ல வந்து கோயில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருக்கு, கோயில் இருக்கு. அது வந்து எசீதி மக்கள் அவங்க பரம்பரையா வந்து வழிபட்டுட்டு வர்றாங்க. அது கூடிய சீக்கிரம் ஈரான் வந்து இப்ப ஆட்சி மாற்றம் வரும்போது அது வந்து கார்த்திக்ஸ்தான் அப்படின்னு சொல்லி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க வழிபடும் அந்த சூரியன் அண்டு நெருப்பை வழிபடும் மக்கள் வந்து குறிப்பாக நம் நாட்டில் இருக்கும் முருகர் இருக்கார் இல்லையா, அதை வச்சு அவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. மயில் நம் தமிழ்நாட்டில் இருக்கும் பெண் மாதிரி ஒரு உருவம் வந்து விளக்கேத்துற மாதிரி ஒரு உருவத்தை வச்சு அவங்க வழிபடுறாங்க. அப்படி கார்த்திக்ஸ்தானா மாற்றுறதுக்கு முக்கியமாக காரணமாக, அதாவது அதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஆளாக நம் இந்தியாவில் இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவர்கள் வந்து முக்கியமான பங்கெடுத்து போய்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் அவர் அங்க போயிருந்தாரு. அந்த மக்கள் எசீதி மக்கள் நம் இந்தியாவிற்கு வரப்போக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப 25,000 பள்ளிவாசல் போக ஆள் இல்லையா, இதை வந்து பாகிஸ்தான்ல இருக்கும் நிறைய யூடியூபர்ஸ் அங்க டிராவலர் விளாக் போட 10 நாள் 15 நாள் போய் தங்குறாங்க. அவங்க நிறைய வீடியோஸ் போடுறாங்க. இங்க பாருங்களேன், நான் ஏதோ யூரோப் கண்ட்ரிக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. நான் சொல்றது இப்ப இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடியே நடந்த விஷயங்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அவர் சொல்றாரு, நான் ஏதோ ஒரு யூரோப் கண்ட்ரிக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு. பெண்கள் எல்லாருமே பார்த்தோம்னா உள்ள ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, வெளியே வந்து வேற மாதிரி ஹிஜாப் போட்டு புர்கா போட்டு அவங்க வந்து அவங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள்ட்ட பெண்கள்ட்ட அவர் பேசும்போது அவங்க, ஆமா நாங்க வெளியே வந்தோம்னா இதுக்கு முன்னாடி இறந்தவங்க மாதிரி எங்களை வந்து இவங்க வந்து கொன்றுவாங்க, சரியா அவ ஃபாலோ பண்ணன்னு சொல்லி, அதனால எங்களுக்கு இது பிடிக்கல, கூடிய சீக்கிரம் எங்களுக்கு வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு வந்து தைரியமாவே அந்த மக்கள் சொல்றாங்க. ஜென்ஸிட்ட கேட்கும்போது, எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இல்லை, எங்களுடைய பணமெல்லாம் வேஸ்டா போய்கிட்டு இருக்கு, எங்களுடைய இது இருக்கும் இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் வெளிநாட்டுல தான் வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போட்டு அப்படியே அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டுறாங்க, படிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. நாங்க சரியா படிக்காததுனாலையும் எங்களுடைய கல்வித்தரம் சரியா இல்லாதனாலும் எங்களால வந்து வெளிநாடுகளுக்கு போய் ஷைன் பண்ண முடியல. பெட்ரோல் ஒண்ணு மட்டும்தான் எங்க நாட்டுல வந்து கம்மியான ரேட்டுக்கு கிடைக்குது, மத்த எல்லாமே வந்து விலைவாசி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பாகிஸ்தான் யூடியூபர்கள் தொழுகும் போது அங்க இருக்கும் மக்கள் வந்து இவங்களை வித்தியாசமா பாக்குறாங்களாம். எங்களை ஏதோ வந்து ஒரு அடிப்படைவாதி,
ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நீங்கெல்லாம் இருக்கிறீங்க. தொழுக போறதுக்கு இப்ப நம்ம நாட்டுல பார்த்தோம்னா கம்பல்சரியா மேக்ஸிமம் நிறைய பேர் 5 நேரம் தொழுவாங்க, 7 நேரம்லாம் தொழுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா அதனாலே அவர் ஒருத்தர் சொல்றாரு, நான் இங்க வந்து என்னை ஒரு மாதிரி பாக்குறாங்கன்ட்டு எனக்கு தொழுவ கூச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு நபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இதை வந்து ஆழமாக பதிவு வச்சிருந்தாரு. இந்த வாசகங்கள் எல்லாமே வந்து ஷார்ட்ஸா போட்டு நிறைய பிரபலமாச்சு இந்தியா பாகிஸ்தான் லெவல்ல. இப்ப நிறைய பேர் வந்து பேசும்போது சொல்றாங்க அலி ஹொமேனி அவர்கள் ஜனாதிபதிங்கிறாங்க, அதிபருங்கிறாங்க, முதல்வர் அப்படிங்கிறாங்க. அவர் அப்படிலாம் இல்ல, ஒரு மத குரு. இப்ப சமீபத்துல போன வருஷம் வந்து அங்க எலெக்ஷன் நடந்துச்சு, ஜனாதிபதி எலெக்ஷன். அப்ப நடக்கும்போது டாக்டர் மசூத் பெசஸ்கியான் அவர்கள் வந்து 40 லட்சம் வித்தியாசத்துல சையது ஜலீலி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தோற்கடிச்சு 40 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவர் சொன்னது ரெண்டு வாக்குறுதி தான் கொடுத்தாரு. நம்மள மாதிரி புக்கெல்லாம் அடிச்சு வெளியிடல. ஒண்ணு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஈரானை வந்து ஒரு மாடர்னிசம் அண்ட் செக்யூரிசமாக மாற்றுவேன். இன்னொன்னு, நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து யூரோப் கண்ட்ரி கூட சுமூகமாக இருக்கும். இது 2 வாக்குறுதி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த 2 வாக்குறுதிக்காக அந்த மக்கள் அவருக்கு ஓட்டுச்சு 40 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்துல வந்து அவர் ஜெயிச்சு வர்றாரு. அவர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறாரு, மிகவும் தாமதம் ஆயிக்கிட்டு இருக்கு. அதற்கு இடையில தான் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் அலி ஹொமேனி அவர்களை வந்து போட்டு தள்ளியிருக்கிறாங்க. இவ்வளவு காரணங்கள் இருக்கு, இன்னும் நிறைய காரணங்களுமே இருக்கு. அதாவது வந்து மதம் மற்றும் காரணம் இல்ல, அந்த நாட்டின் இந்த பொருளாதாரம் சரியில்லை, கல்வி சரியில்லை, மருத்துவம் இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய ₹1 அந்த நாட்டினுடைய கரன்சி பார்க்கும்போது ₹153. நம்ம நாட்டுல ₹1 அவ்வளவு வித்தியாசமாக இருக்கு. எல்லாமே வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இல்ல, எங்கள் வாழ்க்கை தரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இவரை போட்டு தள்ளினோடனே அந்த மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வருது, புரியுதா? அதுதான் அந்த மக்கள் வந்து கம்பல்சரியா வந்து ஆட்டம் பாட்டம் பயங்கர கொண்டாடுறாங்க. நிறைய பெண்கள் வந்து சொல்றாங்க 47 வருஷங்களுக்கு பிறகு எங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. நல்லா நம்ம பார்த்தா தெரியும், அந்த மக்கள் கொண்டாடுறாங்க. அங்க இருக்கும் கவர்மெண்ட் அவங்கள வந்து அடக்குமுறையே பண்ணல, விட்டுடுறாங்க. அவ்வளவு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்மளுடைய இந்தியாவுல பார்த்தோம்னா அந்த நாட்டு மக்கள், ஏன்னா அங்க இருக்கவங்களுக்கு தான் அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருக்காங்க, வழியில இருந்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்கன்னு தெரியும், நமக்கு தெரியாது. ஆனா இங்க இருக்கிறவங்க எப்படித்தான் முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளை நினைச்சு அழுகுறாங்கன்னே தெரியல. அழுகுறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க, எதுக்கெல்லாம் பேசுறாங்க, எப்படி உங்களுக்கு வருதுன்னே தெரியல. முதல்ல வந்து நமக்கு வந்து அதனுடைய வரலாறு தெரியணும். வரலாறு தெரியாம அவர் அது செஞ்சாரு இது செஞ்சாரு, என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்தவங்க மாதிரி அந்த பெண்கள் நேத்தெல்லாம் பார்த்தோம், 2 நாளா பார்த்தோம்னா இந்தியாவை பார்த்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி, நீங்க அவங்க நம்மள சொல்றாங்க நீங்களாம் நரகத்துக்கு போயிருந்தீங்க, இங்க இருக்கும் இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் வந்து வேற மாதிரி போயிருந்தீங்க, சுகர் டேடி அப்படிங்கிறாங்க. அலி ஹொமேனி அவங்க சுகர் டேடின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கும் பெண்களை சேர்த்து வச்சு பேசுறாங்க. இந்த சுகர் டேடிங்கிறதுக்கு அர்த்தத்தெல்லாம் போய் பார்த்தோம்னா ரொம்ப கேவலமாக இருக்கு. நிறைய இஸ்லாமிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, இப்ப இறந்துட்டாங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவோம் நாங்க, இன்னா இலகி வா இன்னா இலகி ராஜுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் அவங்க சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறாங்க இந்தியாவை பார்த்து. நீங்க ஏன்டா இப்படி அழுகுறீங்க, நாங்களே சந்தோஷமாக இருக்கோம்ட்டு. அப்புறம் இன்னொரு சிலர் கேட்கும்போது நிறைய பேர் செலிப்ரேட் பண்றாங்க, ஒரு சிலர் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பாக அவரால் பயனடைஞ்ச மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக வந்து அழுகத்தான் செய்வாங்க. ஏன்னா இன்னைக்கு நமக்கே தெரியும், ஒரு பிளஸ் இருந்தா ஒரு மைனஸ் இருக்கத்தான் செய்யும். அவரால் வந்து மாரல் போலீஸ் குடும்பங்கள் இருக்கு, அவரால் பல கோடி சொத்துக்களை அனுபவிக்கும் குடும்பங்கள் இருக்கு. இப்ப அடுத்து வந்து அமெரிக்கா அங்க வந்தால் இவங்களுக்கு அதாவது சரியா லா பின்பற்றப்படாது, அது ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், ஷா ரெஜா பெஹ்லாவி தப்பிச்சு போனார் இல்லையா, அவருடைய மகன் அலி ரெஜா பெஹ்லாவி அவர்கள் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறாரு. அவர் வந்து ஈரான் மக்கள்கிட்ட கான்பரன்ஸ் மூலமா பேசுறாரு, சேனல்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அவர் தான் வந்து அடுத்தின் ஷா ரெஜா பெஹ்லாவினுடைய அந்த டைனஸ்டிக்ல ஃபாலோ பண்ணி இங்க ஆட்சி அமைக்க போறதாக சொல்றாங்க. ஏன்னா அவர் அமெரிக்காவில தான் இருக்கிறாரு. அந்த மக்கள்கிட்ட வந்து அவர் வாக்குறுதி கொடுக்குறாரு, நான் வந்தேன்னா எங்க அப்பா இருக்கும்போது எப்படி ஈரானை வந்து முன்னேற்றி கொண்டு வந்தாரோ அதை விட ஒரு படி மேல போய் செகுலரிசம், மாடர்னிசம் அண்ட் சயின்ஸ், ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜில வந்து நம்ம நாட்டை வந்து நான் முன்னேற்றி கொண்டு போவேன், பெண் கல்விகளுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அங்க இருக்கும் பெண்கள் வந்து விவாகரத்து கேட்க முடியாது, ஆண்கள் மட்டும்தான் விவாகரத்து கேட்க முடியும். அதே மாதிரி குழந்தைகள் விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டியும் தகப்பன்கிட்ட தான் இருக்க முடியும். இப்படி நிறைய வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான நிறைய ரூல்ஸ் இருக்கு. பெண்ணின் திருமண வயது 9, இப்ப சமீபத்துல 3 மாசத்துக்கு முன்னாடி பெண்ணின் திருமண வயது 13ஆக இருந்துச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு பெண்ணின் வயது 9 அப்படிங்கிறாங்க.
9 வயசு குழந்தை எப்படி வந்து ஒரு பெண்ணின் வயதாக ஏற்க முடியும் சொல்லிட்டு அங்க இருக்கும் ஆண்கள் அதிகமாக டென்ஷன் ஆனது. ஏன்னா அவருடைய குழந்தை வந்து ஒரு கழட்டு பயலுக்கு போய் ஒரு 9 வயசு குழந்தை யார் கொடுக்க சம்மதிப்பா? இதனாலதான் வந்து அங்க அதிகமான புரட்சிகள் வந்து ஏற்பட்டது. இந்த மாதிரி நிறைய ஒரு 100 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை படிக்கும்போது நமக்கே வந்து டென்ஷன் ஆகுது. ஆனா அதெல்லாம் இங்க புரியாம மக்கள் எல்லாருமே வந்து தெருவுல இறங்கி போராடுறாங்க. அவர் யாரும் தெரியுமா? வீராதி வீரன், சூராதி சூரன். என்னதான் உங்களுக்கு தெரியுது? என்ன பிரச்சனைனே தெரிய மாட்டேங்குது. முதல்ல உண்மையிலேயே வந்து இப்ப அலி கொமேனி இறந்தவருக்கு பாதி பேருக்கு வருத்தப்படுறாங்க. ஏன் இவங்க செலிப்ரேட் பண்றாங்க? அட்லீஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே போய் நம்ம அந்த ஹிஸ்டரியை வந்து படிக்கணும். படிச்சா மட்டும்தான் தெரியும். இல்லாட்டா நமக்கு எதுவுமே தெரியாது. இப்ப அமெரிக்காவில் இருக்கும் ரஜா பெஹலாவி அவர்கள் தான் வந்து வரப்போறாரு. லாஸ்ட் ஷாவாக அவங்க அப்பா இருந்தாரு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 47 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம் நடிச்சிருக்குன்னு தான் அந்த மக்கள் வந்து நினைக்கிறாங்க. இங்க வந்து என்னன்னே தெரியாம எதுவுமே தெரியாம என்ன காரணம்னா நம் பாரத பிரதமரை வந்து எதிர்க்கணும். எதிர்க்கிறது மட்டும்தான் ஒரு குறிக்கோளை தவிர அவர் நல்லது செய்யறாரா கெட்டது செய்யறாரு எதுவுமே பாக்குறது இல்லை. இன்னைக்கு நமக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் பார்த்தோம்னா டெக்னாலஜி வைஸ், ஸ்பேஸ் வைஸ், அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு துறைகள்ல அவ்வளவு தூரம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. நமக்கு இன்னைக்கு என்ன தேவை? நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான நாட்டுல எல்லாருமே இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தோம்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆகட்டும், ஸ்ரீலங்காவாகட்டும், ஒவ்வொரு இஸ்லாமிய நாடுகள் பார்த்தோம்னா இன்னைக்கு துபாய், குவைத், கத்தார், ஜோர்டான், லெபனான், அஜர்பைஜான் எல்லா நாட்டிலையுமே வந்து இன்னைக்கு நிம்மதி இல்லாம, தூக்கம் இல்லாம, ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம மக்கள் வந்து பரிதவிச்சு போய் நின்றுருக்காங்க. பட் இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் வந்து அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணி கொண்டு போறாங்க. இன்னைக்கு ஈரானுக்கு வந்து நம்ம என்ன எதிரி மாதிரி பேசுறாங்க. ஆனா ஈரானும் நமக்கு நண்பன் தான். ஏன்னா அங்கதான் வந்து நம்ம நிறைய பெட்ரோல், டீசல் கச்சா எண்ணெய் வாங்குறோம். நம்மளுடைய ஜவஹர் போர்ட் அங்க இருக்கு. நம்மளும் அந்த மக்களுக்கு நிறைய விஷயத்துல வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அதுக்காக வந்துட்டு இப்ப ஒரு நாட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னா, வாயை திறந்து சொன்னோம்னா, சுற்றி இருக்கும் மற்ற இஸ்லாமிய நாடுகளும் நமக்கு நட்புறவு நாடுகள் தான். அப்ப என்ன சொல்லுவாங்க? ஒத்த நாட்டுக்காக 20 நாட்டை வந்து மோடி பகைச்சுக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? அந்த 20 நாட்டை விட்டுட்டாங்க. ஆனா வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து மோடி சப்போர்ட் பண்றாரு. ஈரானை கைவிட்டுட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஈரானும் நமக்கு நட்பு நாடுதான், அமெரிக்காவும் நட்பு நாடு, இஸ்ரேலும் நட்பு நாடுதான். இன்னைக்கு நமக்கு தேவை பாதுகாப்பு மட்டும்தான். முட்டாள்தனமாக நம்ம பேசிட்டு முட்டாள்தனமாக வார்த்தைகளை விட்டுட்டோம்னா இங்க இருக்கும் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அரபு கண்ட்ரீஸ்ல தான் 1 கோடி இந்தியர்கள் வந்து வேலை பார்க்கறாங்க. அதையும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ஈரான் வந்து இந்த சொத்து பிரிக்கும்போது நீ கொஞ்சம் வச்சுக்க, நான் கொஞ்சம் வச்சுக்கிறேங்கிற மாதிரி அடுத்து வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இழந்துட்டாங்க. அதனால சுத்தி இருக்கிற அத்தனை நாடு மேலே குண்டு போட்டுட்டு பகையை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனா என்னைக்கு அமெரிக்கா வந்து இஸ்ரேல் வந்து அரை நாள்லயே அடிச்சு முடிச்சிடலாம். இருந்தாலும் வெயிட் பண்றாங்க. இன்னும் என்னதான் செய்யலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து வரலாறு தெரியாமல் எதுவுமே வந்து நம்ம பேசக்கூடாது. நம்முடைய நாடு எப்பயுமே வந்து தீவிரவாதம், பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட்டே பண்ணாது. நம்முடைய பாரத பிரதமராகட்டும், நம் நாட்டு மக்களுமே வந்து அமைதி விரும்புறவர்கள் தான். நம்ம இங்க பிரச்சனை பண்றதுனால, போராட்டம் பண்றதுனால உலக நாடுகள் மத்தியில வந்து ஒரு கேவலம், ஒரு அசிங்கம் தான் ஏற்படுமே தவிர ஒரு நல்ல விஷயம் ஏற்பட போறதே இல்லை. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அந்த காங்கிரஸ் கட்சியில இருக்கும் நம்முடைய ராகுல் காந்தி தான். என்ன மனநிலை பிடிச்ச ஆளுன்னே தெரியாம அவரும் பார்த்தோம்னா சம்பந்தம் இல்லாம இந்தியா பிரதமர் வந்து வாயை மூடிக்கிட்டு இருக்காருங்கிறாங்க. வாயை மூடிட்டு தான் இருக்கணும். அவர் தன்னுடைய சமயம் வரும்போது பேசத்தான் செய்வாங்க. இப்ப வந்து நம்ம பாரத பிரதமர் வந்து நமக்கு தேவையான கச்சா எண்ணெய்களை மறுபடியும் ரஷ்யாட்ட இருந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நாளைக்கு 14 லட்சம் பேரல் எண்ணெய்களை வந்து நம்ம வாங்குறதாக இருந்தது. இப்ப இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க. 70 நாட்களுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து கச்சா எண்ணெய் கையிருப்பு இருக்கு. அது வந்து மிகப்பெரிய விஷயம். அதனால வந்து நமக்கு பெட்ரோல் தீர்ந்து போயிருமோ, கேஸ் வராதோ அப்படிங்கிற எந்த கவலையுமே நமக்கு தேவையே இல்லை. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை என்ன செய்து தெரியுமான்னு கேட்குறாங்க. அது அவன் உள்நாட்டு பிரச்சனை, நமக்கு தேவையே இல்லை. நம்ம நாடு இன்னைக்கு அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக வாழணும். அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். எங்கேயோ யாரோ சாகுறதுக்கெல்லாம் இங்க எப்படித்தான் அழுக வருதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. சொந்தக்கார இறந்தா கூட அப்படியெல்லாம் அழுக மாட்டாங்க. அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா இப்ப இந்த அமெரிக்காவை எதிர்த்து பேசினோம்னா அடுத்து அமெரிக்கா வந்து விசா கொடுக்காது. அதே மாதிரி இப்ப இங்க இருக்கும் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போக முடியாத சூழ்நிலையை இங்க இருக்கும் எல்லாரும் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் வந்து இங்க எதிர்த்து பேசுறாங்க. ஆனா அதே சமயத்துல சேம் டைம் மத்த அரபு கண்ட்ரிஸை எதிர்த்து பேசுறதாக தான் அவங்க நினைக்கிறாங்க. இப்ப நமக்கு எதிராக இத்தனை பேர் வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கண்காணிச்சுட்டு இருந்தாங்கன்னா நாளைக்கு அரபு கண்ட்ரிஸ்க்குமே இங்க இருக்காங்க போக முடியாத சூழ்நிலையும் உருவாகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்து அப்படித்தான் வந்து ரூல் கொண்டு வர போறதாக சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து ஆனா கான்பிடென்ட்டா வரும் அப்படின்னு சொல்றாங்க.
அதனால நமக்கு தேவை நம்ம நாடு நிம்மதியா இருக்கா, சந்தோஷமா இருக்கா. நமக்கு பெட்ரோல் விலை கூடுதா? வடநாட்டுல சொல்றாங்க 500 ரூபாய் பெட்ரோல் வந்தாலும் நாங்க வாங்குறோம் மோடிஜி, 2000 ரூபாய் கேஸ் வந்தாலும் வாங்க நாங்க ரெடியா இருக்கோம், உங்க கூட நாங்க ரெடியா இருக்கோம்ன்றாங்க. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இறங்கி போராட்டம் பண்ணதினுடைய விளைவு என்ன தெரியுமா? நார்த் இந்தியா ஃபுல்லாவே பார்த்தோம்னா ஐ லவ் இஸ்ரேல், ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல், ஸ்டாண்ட் வித் யூஎஸ்ஏ, ட்ரம்ப் ஐ லவ் யூ, இப்படியே போய் போய் சாதாரண மக்கள் கூட இன்னைக்கு இஸ்ரேல்னு தெரியாம இருந்தவங்க கூட இன்னைக்கு இஸ்ரேலை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வச்சு பார்த்தோம்னா அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் மக்கள் சொல்றாங்க, இந்தியர்கள் வந்து கிட்டத்தட்ட 85% மக்கள் வந்து எங்களை விரும்புறாங்க. ஏன்னா எல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம ஒரு கீவேர்டு போடுறோம்னா அந்த கீவேர்டு வந்து அந்த நாட்டுல இருக்கிறவங்களே வந்து வாட்ச் பண்றாங்க, எந்த நாட்டுல இருந்து போடுறாங்க. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து இங்க இருக்கவங்க தான் போஸ்ட் போடுறாங்கன்ட்டு. பாகிஸ்தான், பங்களாதேஷ், துருக்கி எல்லா நாட்டுல இருந்துமே போஸ்ட் போடுறாங்க. இது பாசிட்டிவ் வருதா நெகட்டிவா வருதா? பாசிட்டிவா வர்ற கமெண்ட்டுகளுக்கு இங்க இருக்கும் மக்கள் எப்படி வந்து ரிப்ளை பண்றாங்க எல்லாமே வந்து வாட்ச் பண்ணிடுறாங்க. வாட்ச் பண்ணிட்டு இன்னைக்கு ஈரான் மக்கள் சந்தோஷப்படுறாங்க, எங்களுக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இஸ்ரேல் மக்கள் சொல்றாங்க இந்த அளவுக்கு வந்து இந்திய மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க தேங்க் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. அதனால நம் பாரத பிரதமரை எதிர்த்து பேசுறோம்ங்கிறதுக்காக நம் நாட்டை எதிர்த்து பேசுறது தவறு. அதனால நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கிறணும். நம் நாடு வந்து மேலே போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல வந்து இங்க தேவையில்ல சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து பெருசாக்க கூடாது. நம்ம எப்பயும் போல ஒற்றுமையாக தான் எல்லாரும் வாழணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். வணக்கம்.